Taste the Daily. செங்கல்பட்டு அருகே ஆவணம் இன்றி இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்து பறிமுதலான நிலையில் அதில் பயணித்த பயணிகள் பரிதபித்தனர். பரனூர் சுங்கச்சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி சென்னையில் இருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்து சிக்கியது. இதையடுத்து அதில் இருந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். விடியாத அரசு பேருந்துகளை நம்பி பயன் இல்லாத நிலையில் ஆம்னி பேருந்தில் நிம்மதியாக பயணம் செய்யலாம் என கருதிய பயணிகள் அம்போவென விடப்பட்டதை கண்ட சக பயணிகள் உரிய ஆவணம் இன்றி பேருந்துகளை இயக்க அனுமதித்துவிட்டு வெற்று விளம்பரம் தேடுவதற்காக ஸ்டாலின் அரசு அப்பாவிகளை வாட்டுவதாக சாடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கிய சானிட்டரி நாப்கினை எரிப்பதற்கு மிஷின் இல்லாத நிலையில் நாப்கின்கள் கழிவறையில் குவிந்து கிடப்பதால் சுகாதாரம் சீர்கெட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் 2011ஆம் ஆண்டு முதல் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு விலையில்லா நாப்கின்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் சானிட்டரி நாப்கின் வழங்கப்படுகிறதா, அவ்வாறு வழங்கப்படும் நாப்கின்கள் முறையாக எரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடைக்கால் பகுதியில் காவல்துறையில் பணியாற்றும் கண்ணன், அவரது மனைவி செல்வராணி மற்றும் 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மோதிய விபத்தில் கண்ணன் மற்றும் அவரது 5 வயது குழந்தை ராம்கிரிஷ் உயிரிழந்தனர். தூத்துக்குடியில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வார விடுமுறையை முன்னிட்டு மீன்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். மீன்களின் வரத்து குறைவால் அனைத்து மீன்களின் விலையும் சற்று உயர்ந்து காணப்பட்டது. சீலா மீன் கிலோ 1100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையும், வவ்வால் மீன் 1500 ரூபாய் வரையும், நண்டு கிலோ 900 ரூபாய் வரையும் விற்பனையானது. சென்னை புனித தோமையார் மலை ஊராட்சிக்கு வாங்கப்பட்ட பேட்டரி குப்பை வாகனங்கள் மழையிலும் வெயிலிலும் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 1 மாதத்திற்கு முன் பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பப்படாமல் வெயில் மற்றும் மழையில் நனைந்து வரும் நிலையில் ஊராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பலாப்பழ குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 டன் அளவிலான பலாப்பழங்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளது. பனிக்கன் குப்பம் பகுதியில் பார்த்திபன் என்பவரது பலாப்பழ சேமிப்பு குடோன் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. மேலும் அருகில் இருந்த பாலமுருகன் மற்றும் முத்து ஆகியோரது பலாப்பழ சேமிப்பு குடோன்களிலும் தீ பரவிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் காலதாமதமாக வந்ததால் சுமார் 2 டன் பலாப்பழங்கள் எரிந்து சாம்பலாகின. கடலூர் அருகே அரிசி பிரியாங்குப்பம் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தனது நிலத்தில் உள்ள பறவைகளை விரட்ட விவசாயி நயினார் பட்டாசுகளை வெடித்தபோது சிறுத்தை ஓடியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்த தகவலால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் விடியாத அரசின் வனத்துறை அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் வனவிலங்குகளால் மனித உயிர்கள் பறிபோகும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இளம்பெண் குழந்தையை பெற்று குப்பை தொட்டியில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமளிநகர் மீனவ கிராமத்தை சேர்ந்த கிருத்திகா வயிற்றுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கிருத்திகாவின் உடல் நிலையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து அவரிடம் விசாரித்த போது யாருக்கும் தெரியாமல் கழிவறைக்கு சென்று குழந்தை பெற்றெடுத்ததாகவும் குழந்தை இறந்தே பிறந்ததால் அங்குள்ள கழிவறை குப்பை தொட்டியில் வீசியதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனத்தையொட்டி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சதுரகிரி கோவில் அடிவார பகுதியில் குவிந்தனர். இந்த கோவிலில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி உள்ளதாகவும் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது.